ஹாய் guys, வெல்கம் டு அவர் சேனல். ஓகே, டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரெக்வெஸ்ட் ஒன் ஷூட் தான். இது வந்து யார் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு சாரா சிஸ்டர். ஸோ ஸ்கூல் லவ் மாதிரி தான். ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்ட்ரடியூஸ்மெண்ட் எல்லாம் இல்லாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே நான் வந்து வயனுக்கு சாரான்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் தான் உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு, அம்மா ஏன்னா நான் போயிட்டு வரேன், ஓகேவா, பத்திரமா இரு, நான் சீக்கிரமாக வந்துடுவேன், ஓகேவா? ஓகேம்மா. அப்புறம் என்ன லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டியா? ஆமாம்மா எடுத்துட்டேன். அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க ஃப்ரெண்டு தியா கூட கிளம்பி போகிறீங்க. நீங்கள் இன்றைக்கி தான் அவங்க காலேஜ் ஃபஸ்ட் டே. அப்படியே ஒரு ஆஃப் சாரி வியர் பண்ணிக்கிட்டு பிங்க் கலரில் ஒரு பெரிய ஜிமிக்கி போட்டு அப்படியே ஒரு சின்னதாக ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு அப்படியே அழகாக அவங்க காலேஜ்க்கு என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தியா வந்து உங்ககிட்ட சொல்கிறான், இந்த பார் சாரா, நீ இப்படி போகிறது பார்த்தா எனக்கு தான் உன் மேலே லவ் வருது அப்படின்னு. ஸோ நீங்கள் அப்படியே தியாவை முறிச்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை தியா, நம்மளோட ஃபேஸை பார்த்து யாருக்கும் லவ் வரக்கூடாது, நம்மளோட குணத்தை பார்த்து தான் லவ் வரணும், அதுதான் ட்ரூ லவ். என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற? இதுதான் உண்மை தான் பேசணும். அந்த மாதிரி சொல்லி நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. இப்போ கிளாஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி காலேஜ் கேட் கிட்ட அப்படி ஒரு பையன் வந்து இன்னொரு பையனை போட்டு செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். டேய், நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஏன் இப்படி பண்ண? பாரு, என் ஷர்ட் இப்போ வீணாக போச்சு உன்ன அப்படின்னு சொல்லி நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் அந்த பையன்கிட்ட போய் அந்த பையனை கை பிடிச்சிட்டு, ஸ்டாப், ஏன் நீங்கள் இந்த பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க அந்த மாதிரி வந்து கேட்குறீங்க. ஸோ அந்த பையன் வந்து உங்களே பார்த்துட்டு இருக்கா. ஸோ நீங்கள் வந்து இந்த பாருங்கள், என்னவா எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். பாவம் பாருங்கள், அந்த பையனோட நோஸ்லலாம் ரத்தம் வருது பாருங்கள், பாவம் தானே, எங்கே இப்படி பண்ணுறீங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப சாஃப்டாக கேட்குறீங்க. ஸோ அந்த பர்சன் வந்து, நீ யார்? நீ இதுக்காக உனக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலைவிடுற? உனக்கு தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் எது? எனக்கு தேவையில்லாத விஷயம்? நானும் இப்போ இந்த காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான். இந்த காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இது தட்டி கேட்குற உண்மை எனக்கும் இருக்குல்ல. அம்மா, நீ யாரும்மா இப்படியெல்லாம் பேசுகிற? நான் சாரா. ஏன் நான் இப்படியெல்லாம் பேசக்கூடாதா? இல்லை பேசலாம், பட் உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். சும்மா அந்த சைட் போய் பார்த்துட்டு இரு. எப்படிங்க பார்த்துட்டு இருக்க முடியும்? ஆமாம், உன்னோட நேம் என்ன? உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத விஷயம்? எதுங்க எனக்கு தேவையில்லாத விஷயம்? பாவம், அந்த பையன் உங்களுக்கு என்ன பண்ணா? இதை பாரு, என்னோட புது ஷர்ட், எனக்கு ஃபேவரட்டான ஷர்ட் இது, அதுவும் ஒயிட் கலரில் இருக்குது. இதில் போய் காஃபி கொட்டிட்டா பாருங்கள். அப்புறம் வந்து அவனோட ஷர்ட்டை காமிக்கிறான். ஸோ அந்த பையன் வந்து அந்த ஷர்ட்டில் வந்து காஃபி கொட்டிருக்கான். ஸோ அதான் காட்டுறான். ஸோ அப்போ அந்த பையன் வந்து உங்ககிட்ட வந்து, இதை பாருங்கள், எனக்கு நான் தெரியாமல் தான் பண்ணேன், நான் ஓடி வந்தேன்னா அப்படியே கால் தடுக்கி விட போன மாதிரி போனேன்னா அப்போ நான் தேங்க பிடிச்சேன். அப்போ தான் இந்த காஃபியை தேங்க மேலே கொட்டிடுச்சு. நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் சாரியும் கேட்டேன், பட் தேங்க கேட்கல அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ அப்போ நீங்கள் வந்து, ஓஹோ, உன் பேர் தேங்கா? ஆமாம், என்ன? இல்லை, அந்த பையன் தெரியாமல் தான் பண்ணியிருக்கு. ஏன் அதுக்கு நீங்கள் அந்த பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? பாவம் தானே, ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், ஏன் நீ இப்படி பண்ணுன்னு. அப்போ சொல்ல தானே போகிறேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு. அட்லீஸ்ட் மன்னிப்பாவது கொடுத்துருக்கலாம் இல்லை? நான் எதுக்கு மன்னிப்பு கொடுக்கணும்? அப்போ ரூல்ஸ்னு ஒன்று எதுக்கு இருக்குது? ரூல்ஸ்னு இருக்குதா? பட் நீங்கள் அந்த பையனுக்கு மன்னிப்பு கொடுத்தா எதுவும் ஆக்க போகிறதா இல்லை. உங்களுக்கு தான் ஒரு நல்ல பேர் வரும். எனக்கு நல்ல பேரா? இந்த காலேஜில் எனக்கு நல்ல பேர்? எனக்கு ஏற்கனவே நல்ல பேர் தான் இருக்குது, அதனால் நீங்கள் மூடிட்டு கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்து, இதை பாருங்க தேயாங், ப்ளீஸ் எனக்காக இந்த பையனை மன்னிச்சு விட்ருங்களா? நான் இதுக்கு உனக்காக மன்னிச்சு நான் இதுக்கு உனக்காக இந்த பையனை விட்டுடும் ப்ளீஸ் தேயாங். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா அது 1-2 தடவை நல்லா யோசிச்சு பாருங்கள்.
அப்புறம் நீங்கள் பண்ணுறது தப்பா இல்லை அவள் பண்ணுறது தப்பான்னு உங்களுக்கே புரியும். நான் ஜஸ்ட் இது சொன்னேன், இது அட்வைஸாக எடுத்துக்க தேவையில்ல. ஸோ அப்புறம் உங்கள் இஷ்டம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தியாவும் கூட்டிட்டு அப்படியே கிளாஸ்க்கு தான் போகிறீங்க. ஸோ இப்போ தியாங் வந்து அது தியாந்தா. ஸோ இப்போ தியாங் வந்து உங்களே அப்படியே வச்சு கண்ணை வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. ஸோ அந்த சன்ஷைனில் இந்த சன்ரைஸ் உங்கள் ஃபேஸுக்கு படும்போது அவ்வளோ ப்ரைட்டாக தெரிவிங்க நீங்கள். உங்கள் ஸ்கின்னெல்லாம் அவ்வளோ ஷைனாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம தேங்க வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ தேங்க வந்து ஒன்று தோணுது, தேங்கோட மைண்ட் வாய்ஸ் என்னடா இது, எங்கள் அம்மா கூட எனக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணதில்லை, இந்த பொண்ணு என்னமோ இப்படி அட்வைஸ் பண்ணிட்டு போகிறான். பட் அந்த ஒரு வார்த்தைகள்லாம் எனக்கு என்னோட ஹார்ட் டச் பண்ணிடுச்சு அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே இந்த சைட் கிளாஸில் உங்கள் ஃப்ரெண்டு தியா, ஏய் கிம் தேங் உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் கேட்குற? அவள் யாருன்னு தெரியுமா? தெரியாதுடி. யார்? ஏய் அவன் தாடி இந்த காலேஜோட ஓனரோட சண்டி. என்னது சன்னா? இந்த காலேஜோட ஓனரோட சன்னா? ஆமாம். ஐயோ தியா, என்ன பண்ணுறது? நான் வேறு தெரியாதனமாக பேசிட்டு வந்துட்டேனே, என்ன பண்ணணும்? இல்லை, அவள் புள்ளியெல்லாம் பண்ணுவானா? ஆமாடி. அவ ஐயோ என்ன சொல்கிறது? இப்போ நீ என்ன பண்ணணுன்னா ஸ்ட்ரைட்டாக அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு. தியா, நான் எதுக்கு தியா மன்னிப்பு கேட்கணும்? நான் எதுவுமே பண்ணலையேடி. அதான் நல்லா பேசிட்டு வந்துட்டேல்ல, அவனோட கையை வேற நீ பிடிச்சிருக்க. அது அந்த பையனை அடிக்க போனா, அதுக்காக தான் நான் பிடிச்சேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி, நீயே பார்த்துக்க. நீ எல்லோரும் ஃப்ரெண்டாதியா? இல்லைடி, உன் கூட இருந்தால் நான் எப்படிடி உயிரோடி இருப்பேன்? அதெல்லாம் இருப்பேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? அதான் சொல்கிறேன்ல, போய் மன்னிப்பு கேளு. நான் எதுக்குதியா மன்னிப்பு கேட்கணும்? அப்போ நான் இந்த காலேஜ் விட்டு போகிறேன்னா போவா அப்படின்னு வந்து தியா கேட்குறா. இல்லை, நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து இப்போ லன்ச் டைம். ஸோ நீங்கள் வந்து அப்படியே நம்ம தேங்க தேடி போகிறீங்க. ஸோ இங்கே வந்து தேங் அப்படியே அவனோட ஃப்ரெண்டு ஜங்குக்கா அண்ட் ஷுகா ஜிமின் அவங்க கூடலாம் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ நீங்கள் வந்து தேங்கிட்டு போய், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் அவங்கக்கிட்ட வந்து பேசிட்டேன். ஸோ எனக்கு அங்கே கோவம் வந்துச்சு. அதனால தான் அந்த பையன் என்ன பண்ணேன்னு கூட தெரியாமல் நீங்கள் அந்த பையனை போட்டு அப்படி அடிச்சிங்கல்ல, அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. அதான் நான் அப்படி சொன்னேன். ஸோ என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஏதாவது ஹர்ட் ஆகிருந்தானா எனக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ தேங்க வந்து உங்களே பார்த்துட்ருக்கான் அப்படியே வச்ச கண்ணை வாங்காமல். ஸோ அப்போ ஜங்கோக் வந்து தேங்கிட்ட வந்து, டே யாடா மச்சாவ செம்மையாக இருக்கா? அப்போ தேங்க வந்து ஜங்கோக்கு முறிச்சு பார்த்துட்டு, டே ஜங்குக்கா வாயை அடிச்சிடுவேண்டா. டேய் நான் என்னடா சொல்கிறேன், செம்மையாக இருக்குது அதான் சொன்னேன். செம்மையாக இருக்கும். ஓகே, உங்கள் நேம் என்ன? சாரா. ஓகே சாரா, நீங்கள் எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அப்போ கேட்க வேணாமா? இல்லை, எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் இந்த காலேஜோட ஓனரோட சன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு நான் மன்னிச்சிருங்க, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. இல்லை சாரா, நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கக்கூடாது. என்ன சொல்ல போகிறீங்க? இல்லை, என்னோடய அம்மா கூட எனக்கு இப்படி ஒரு அட்வைஸ் பண்ணுது. என்னோடய அம்மா கூட எனக்கு இப்படி ஒரு அட்வைஸ் பண்ணதில்லை. அதான். ஐயோ இல்லை நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல, ஜஸ்ட் சொன்னேன், அவ்வளோதான். இல்லை, பட் அது நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, நீங்கள் அது எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. எனிவேஸ் ஐம் சாரி. இல்லை, நீங்கள் சாரி சொல்ல தேவையில்லை, நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும். இல்லை, எதுக்காக நீங்கள் என்கிட்ட சாரி சொல்லணும்? இல்லை, நான் தான் அந்த பையன் அது தெரியாமல் பண்ணிட்டான்னு தெரியாமல் அடித்தேன்.
அப்படி பார்த்தா என் மேலே தானே தப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ அங்கே இருக்கிற நம்ம ஜின்னு ஜிம்மி சுகா ஜிமினி ஜங்குக்கு எல்லாமே ஷோக்காக நம்ம தேங்க பார்க்குறான். ஸோ அப்போ ஜிமின் வந்து தேங்கோட காதுக்கிட்ட வந்து, டே என்னடா நீ நம்ம தேந்தானா? ஏன் அதில் உனக்கு என்ன டவுட்டு? இல்லைடா, நம்ம தேங்க இப்படியெல்லாம் பேச மாட்டானே, அதுதான் கேட்டேன். ஓகே சாரா, எனக்கு உங்களை அப்புறமா மீட் பண்ணணும். எதுக்கு மீட் பண்ணணும்? ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஓகே, நான் அப்புறமா மீட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, அப்புறம் நான் போகிறேன். 1 மினிட். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா? ஃப்ரெண்ட்ஸா? எதுக்கு? ஏன்? இல்லை, சும்மா தான். அப்போ உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு வேறனா ஓகே தான். இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் தேங்க வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜில் வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு அண்ட் ஒரு சில பொண்ணுங்க எல்லாம் டான்ஸ் பண்ணணும். ஸோ இந்த கான்செர்ட் டேவும் வந்தாச்சு. ஸோ எல்லோரும் அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கான். ஸோ நீங்களுமே ஒரு லெஹெங்கா மாதிரி ஒயிட் கலரில் ஒரு லெஹெங்கா போட்டுட்டு அவ்வளோ அழகாக ஒரு ப்ரின்சஸ் மாதிரி இருக்கீங்க. ஸோ எல்லோரும் உங்களை தான் பார்க்குறான். ஸோ உங்கள் ஸ்கின் எல்லாம் அவ்வளோ ஷைனாக இருக்குது, அவ்வளோ ப்ரின்சஸ் மாதிரி அழகாக இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே உங்கள் டீமை தான் அப்படி கூப்பிட்றான். ஸோ நீங்கள் அப்படியே எங்கள் டீமும் கூப்பிட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு போகிறீங்க. ஸோ அப்போ சாங்கும் போடுறான். ஸோ இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, நீங்கள் இந்த சாங்கு தான் ஆடுறீங்க. ஸோ அப்போ தேங்க வந்து உங்களை வச்சு கண்ணை வாங்காமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த சாங்கோட ஒரு வார்த்தையும் நம்ம தேங்கோட ஹார்ட்டை அவ்வளோ டச் பண்ணுறான். ஸோ நீங்களும் அந்த சாங்கு வந்து ஆடுறீங்க. ஓகே.
ஓகே, நான் இந்த பாட்டை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாய் பாய்.